கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் பாடுவோம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்பிடுவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பா இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, எங்களுடைய புகலிடம் நீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. மனிதர்கள் முன்பாக எங்களை தலைகுனிந்து போகாதபடி அப்பா நீர் இம்மட்டுமா எங்களை காத்து நடத்தி வருகிற உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லவோரியம் ஷல்பியோதனை கரபா மே போல்ஹதனை லஜ்ஜபோலகதனை கரபா. இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் முன்பாக நீங்க ஒருவேளை தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க தலை குனிந்து நிற்கலாம். ஆனால் எந்த இடத்துல நீ குனிந்து நிற்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், படிக்கிற இடமாக இருக்கலாம், நீ படிக்கிற காலேஜா இருக்கலாம். ஆனால் யார் முன்பாக இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறாயோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உன் கொம்பை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உன் தலை உயர்த்துவார். நீ நம்பி இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலோ உன்னோடு இருக்கிறவர் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். மந்திரிக காரியங்களை செய்து உங்க குடும்பத்தை அப்படியே ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், நீ எழுந்து நிற்ப. இன்னைக்கு உங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிற கூட்டம் அன்றைக்கு கூனி குறுகி உங்களுக்கு முன்பாய் தலை குனிந்து நிற்பதை பார்ப்பீர்கள். I know the lies of Brihodhanai, Kyobal Bihodhanai, Raja Kalbihodhanai Karaba. யூடியூப்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் அப்பா ஆண்டவரே தலை குனிவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, நிந்தனைகள் வேதனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க டாடி. ஐ நோ ரிபி ஹாட் ஷல் பி ஹாட் அனை கரபா ஊரபா கரபா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்துல ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் என்று செபிக்கிறேன். வேலை ஸ்தலத்துல உம்முடைய பிள்ளைகளை உயர முடியாதபடிக்கு ஆண்டவரே தடையை கொண்டு வருகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் என்று செபிக்கிறேன். ஓ ரபா லிபா ரபா ஷபா லரிபி ஹோதனை கரபா. ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஏசப்பா. இந்த மாதத்தை ஆண்டவரே நன்மையால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகம் ஆண்டவரே. அந்த தேவைகளை நீங்க சந்திக்க போறதுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. 1 30 60 100 பலன் கொடுக்க கிருபை கொடுங்க டாடி. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தடைகளை நீக்குபவர் என்கிற தலைப்பில் நான் உங்க மத்தியில செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். தடைகளை நீக்குபவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் வருவதுண்டு இல்லை, ஆனா ஆண்டவர் எப்படி தடைகளை நீக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வாசிப்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைச்சது நம்ம வாழ்க்கையில தடையே படாது. ஹல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். ஒருவேளை காலம் தாமதமாகலாம், ஆனால் தேவன் சொன்னதை அவர் மாறவே மாட்டார். அந்த காரியம் நம் வாழ்க்கையில் நடைபெறும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் வரலாம். நம்முடைய பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல தடை வரலாம், இல்லாவிட்டால் வேலை செய்கிறவர்களுக்கு வேலை ஸ்தலத்துல பல தடைகள் இருக்கலாம். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்காம
இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கிறவங்க அவங்கள அப்படியே மட்டம் தட்டி தட்டி என்ன பண்ணிடுவாங்க, ப்ரமோஷனை கொடுக்காமே வைக்கலாம். ஆனால் என்ன தடைகள் வந்தாலும் தடைகளை தேவன் உடைத்து எறிய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் சிலருக்கு திருமண காரியங்கள் கைக்குடி வராமல் இருக்கலாம். அநேகர் குழந்தைக்காக காத்திருந்து குழந்தை இல்லாமல் என்ன பண்ணலாம், ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்க தலைகளை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கும் அநேகர் பாருங்க, சொந்த வீடு இல்லாமல் சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நாங்களும் ஒரு காலத்துல சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். வீடு வீடாய் பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் போய் பிரேசல் நடத்தும் போது அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பேய் பிசாசு ஓடினா எங்களை ஓட்டிடுவாங்க, முதல் காலி பண்ணுங்க அப்படின்னு. வேற எந்த ப்ராப்ளமும் வராது, அவங்களுக்கு வாடகை கரெக்டாக போயிடும், எல்லாம் சரியா இருக்கும். எங்கள் தலையை வெளியே கூட பார்க்க முடியாது, அப்படிதான் இருப்போம். ஆனால் பிசாசுகள் ஓட ஆரம்பித்த உடனே எங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. எத்தனை தடைகள் ஊழியத்துக்கு. ஆனால் கடைசியாக ஆண்டவர் சொல்லி இந்த இடத்திற்கு வந்தோம். ஆண்டவர் நினைத்து பார்க்காத அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வரும்போது பூந்தமல்லிக்கு போன்னு தான் சொன்னார், சர்ச்சு வச்சு தருவேன்னு சொல்லலை, சர்ச்சு வைப்பீங்கன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. பூந்தமல்லிக்கு போன்னு தான் சொன்னார். கீழ்ப்படிந்து வந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படியாம வேற எந்த திசையிலையாவது போயிருந்தா இன்னைக்கு என் மகனும் வந்திருக்க மாட்டான் ஊழியத்துக்கு, சர்ச்சும் வச்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சாலே ஆண்டவர் கருத்துல நம்ம ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டாவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றார். அப்போ ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல உபத்திரங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த உபத்திரம் நல்லது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரமே இல்லாட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டோம். ஹல்லேலூயா. பேசுகிற எனக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, அநேக பாடுகள் வழியாய் தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஒருவேளை பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா கடந்த காலம் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் நிறைந்த பாதைகள், வேதனை நிறைந்த பாதைகள், கண்ணீர் நிறைந்த பாதைகள். ஆனால் அந்த பாதைகளின் வழியாய் வந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கென்று எழும்பி நிற்க முடிகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களை மாதிரி நானும் நினைச்சேன், எதுக்கு ஆண்டவரே என்னை சோதிக்கிறீங்க, எதுக்கு இந்த பாடுகள், எதுக்கு இந்த உபத்திரங்கள், ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறீங்க கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவரனை வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை பார்க்கும் பொழுது, நான் ஒரு நாள் உபத்திரப்பட்டது நல்லது என்று அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது அப்படிதானே சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உபத்திரமே இல்லைன்னா ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. பாடுகளின் வழியாய் தான் நம்மளை கொண்டு வருகிற தேவன். தடைகள் நம் வாழ்க்கையில் அநேக தடைகள். ஏன் அந்த தடைகள் என்று சொன்னால், அந்த தடைகளை கொடுத்து கொடுத்து நம்மளை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலும் அப்படிதான். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்தார்கள். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட என்ன இல்லை, ஊழியத்தில் 30 வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பேய் பிசாசுகள் ஓடி இருக்கு, கட்டுகள் உடைஞ்சிருக்கு. திரும்பி பார்த்தா அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வட்டாரத்தில் இருக்கிறத கூட சகித்து கொள்ளலாம். ஒருத்தன் வியாதியாய் படுத்தால் அந்த படுக்கையை அதை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனால் யோபு பாருங்க, உடல் முழு பருக்கள், ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிறான், ரத்தமும் சீழும் ஒடிந்து கொண்டிருக்கு. அந்த நிலையில சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதாங்க. ஆண்டவர் சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டுமே, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேனே, ஒழுங்கா தசம்பாகம் கொடுக்கிறேனே, ஒழுங்கா காணிக்கை கொடுக்கிறேனே, நான் ஒழுங்கா தானே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு?
ஹல்லேலூயா. கேள்வி கேட்கிறோமா? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்யறது அநேகங்க, நம்ம செய்யறது தான் கம்மி. நம்ம என்ன செஞ்சோம் அவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட அதாவது தான் கேட்டு வாங்கிக்கிறோமே தவிர நம்ம அவருக்கு ரிப்பீட் பண்ண என்ன செய்தோம்? ஆண்டவருக்குன்னு எதை செஞ்சோம்? இது வரைக்கும் செய்யலையே, நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்குற ஆயுசு நாட்கள் வரைக்கும் இன்னும் உமக்கென்று ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருக்காய் நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதான் நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில இப்போ பேங்க்ல சேர்த்து வைக்கிறோம்ல, எதுக்காக நம்ம பணத்தை பேங்க்ல சேர்த்து வைக்கிறோம்? அவசரத்துக்கு என்ன பண்ணணும்? அதுலேருந்து எடுத்துக்கலாம், அதுக்கு தானே சேர்த்து வைக்கிறோம். அதே போல தான் இன்னைக்கு நமக்கு பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது தெரியுமா? அந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்க வேண்டும். என்ன சேர்த்து வைக்க வேண்டும்? ஆண்டவருக்குன்னு எதையெல்லாம் செய்கிறோமோ அது பரலோக அக்கௌண்ட்டில் உங்கள் கணக்கில் அது போய் விழுந்துடும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறீங்களா? அதுக்கு வேண்டிய அமௌண்ட் அங்கே போயிடும். நீங்கள் ஒரு நாளில் காலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்களா? அந்த அமௌண்ட் பரலோகத்துக்கு எட்டிடும். நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா? அந்த அமௌண்ட் போயிடும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, ஒரு ஆத்துமாவை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரீங்களா? அந்த அக்கௌண்ட்டும் பரலோகத்துக்கு போயிடும். ஏன் தெரியுமா? இந்த அக்கௌண்ட்டு ஃபுல் ஆகிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உங்களுக்கு தேவை இருக்கும். அந்த தேவை நேரத்தில் பிளாங்க் செக்கில், ஏசப்பா எனக்கு இப்போ ஒரு 2 lakhs வேணும் அப்படின்னு ஒரு பிளாங்க் செக்கில் எழுதுனீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்குல்ல, 1:17 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நன்மையான எந்த ஈவுகளும் எங்கேருந்து வரும்? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வரணும்னா அந்த பரலோக அக்கௌண்ட்டில் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள், ஆண்டவருக்கு செய்கிற ஊழியங்கள், ஆண்டவருக்குன்னு சாதிக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த பரலோக அக்கௌண்ட்டில் போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. என் பேத்திகிட்ட சொல்லுவேன், சில நேரம் எடிட்டிங் பண்ணணும், எக்ஸாம் படிக்கிற நேரத்தில் பண்ண சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் பிள்ளைங்களுக்கு. ஆனால் சொல்லுவேன், நீங்கள் எடிட்டிங் பண்ணால் அங்கே போய் பரலோக அக்கௌண்ட்டில் உனக்கு சேர்ந்துடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளுக்கு, டீனேஜ் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இங்கே எதை செய்கிறீங்களோ உங்களுக்கு பரலோக அக்கௌண்ட்டில் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் 1/2 மணி நேரம் நான் ஜெபிக்க சொல்கிறேன், நீங்கள் அதை 1 மணி நேரமாக ஜெபிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணத்தை போடுவார். நீங்கள் எங்கே 1/2 மணி நேரமே ஜெபிக்க மாட்டீங்களே, கீழ்ப்படிய மாட்டீங்களே? எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான், அவன் நம்பிக்கை இழக்கலை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதனால் தடைகளை கண்டு பயப்படாதீங்க, தடைகளை நீக்குகிறவர் அவர் நமக்கு முன்பாய் என்ன பண்றாராம்? நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. மீகா 2:13 நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அதுல தடைகளை நீக்கி போடுகிற நமக்கு முன்பாய் நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா நம்ம வாழ்க்கையில தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு முன்பாய் என்ன பண்ணுவாராம்? நடந்து போவாராம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன் நம்ம வாழ்க்கையில தடைகள் வருகிறது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கடைசி நாட்கள்ல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தின்படி எங்க பார்த்தாலும் அழிவு, நாசமோசங்கள், சண்டைகள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எல்லாம் எழுமுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராதுன்னு இருக்கு. ஆனா வேதனையின் காலத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாடுகளிடையே சண்டை, நாட்டு நிலவரம் எப்படி போகுமோ என்று நமக்கு என்ன இருக்கு? ஒரு பயம். ஏன்னா பெட்ரோல் இல்லாம, டீசல் இல்லாம, கேஸ் இல்லாம குடும்பம் நடத்த முடியாது. வெளியே போறவங்களுக்கு பெட்ரோல் இல்லாம போக முடியாது. எவ்வளோ ஒரு தடைகள், எவ்வளவு ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பிசாசுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இவங்களெல்லாம் என்ன பண்ணிடணும்?
நம்ம வலைக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி பல விதத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன பண்றான், பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுக்கறான். ஏன்? உன் குடும்பம் நல்லா இருந்தா, கணவன் மனைவி அன்பா இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல ஆண்டவரை துதிப்பீங்க, ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்வீங்க, ஆண்டவருக்குன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒண்ணு செய்வீங்க. அதனாலதான் இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனையை பிசாசானவன் முதலாவது கொண்டு வருகிறான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்க தொட்டாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? உடஞ்சி போவீங்கன்னு நல்லாவே தெரியும். ஒரு மனைவியை தொட்டா கணவன் உடைவார், ஒரு கணவனை தொட்டால் மனைவி உடஞ்சி போவாங்க. ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன்னு சொன்னா மற்ற எல்லாத்தையும் வெளியிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி எறிஞ்சிருவாங்க. மனைவி ஒன்று சொல்லிட்டா மனசுக்குள்ளே என்ன பண்ணும்? அது ஊண்டிங்காகவே இருக்கும். சிலர் உடனே நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டுருவாங்க. சிலர் கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சு என்ன பண்ணுவாங்க? புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. பாரு எப்படி பேசிட்டா, நம்மளை எப்படி பேசிட்டா. அதே போல் மனைவி அப்படிதான். சிலர் கணவன்மார் சில காரியங்களை பேசும்போது என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு கேட்டுருவாங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஆனால் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே வைத்து அதை என்ன பண்ணுவாங்க? அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாடு தான் அசை போடும்ல, நம்ம சில நல்ல காரியங்கள்லாம் விட்டுருவோம், ஆனால் வேண்டாத காரியங்களை வைத்து அசை போட்டு கொண்டே இருப்போம். இது என்னத்துக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட உங்களை நெருங்கி பிசாசானால் வரவே விட மாட்டான். ஹல்லேலூயா! அதுக்கு தான் இந்த தடை. அதனால அவங்க வீட்டில் சமாதானம் இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதா, உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்குப்பா, இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம், என்கிட்ட என்ன குறை இருக்கு, மன்னிங்கன்னு போய் ஆண்டவர்கிட்ட அவங்கவுங்க மன்னிப்பு கேளுங்க. மனைவி ஆனவங்க கணவனை குறை சொல்லாதீங்க, கணவன் என்ன பண்ணக்கூடாது? மனைவியை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு நான் தான் காரணம், இந்த தடை வந்ததுக்கு நான் தான் காரணம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா! அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க ஒப்புரவானீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்க தடைகள் என்ன பண்ணப்படும்? மாற்றப்படும். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அநேக தடைகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வரும்போது என்ன சொல்லி கொண்டு வந்தார்? உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா பார்த்தா பிசாசு இவங்களை இப்படியே விட்டா இவங்க கானான் தேசத்துக்குள்ள போயிடுவாங்களேன்னு சொல்லி நடுவில் அநேக தடைகளை கொண்டு வருகிறான். பார்வோன் ராஜா கிட்ட இருந்து அவங்க விடுதலை பெற்று வராங்க. ஆனா வரும்போதே எதிர என்ன இருக்கு? செங்கடல். பின்னால் என்ன இருக்கு? பார்வோன் சேனை. இந்த பக்கமும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது, நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படிதான். பின்னாலையும் போக முடியாது, முன்னாலையும் போக முடியாது, சைட்லையும் போக முடியாது. தாவீது ராஜா சொன்னது போல நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நாம் புலம்புகிற நாட்கள் அநேகம் உண்டு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவங்க கானானுக்குள்ள போக முடியாம தடையை கொண்டு வந்தானோ அதே போலதான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு போவார்? நம்மளை எங்க கொண்டு போக போறார்? பரம கானான், பரலோகத்துக்கு கொண்டு போக போறார். அந்த பரலோக தேசத்துக்கு நம்ம போக முடியாதபடி நாம் வழியிலே அழிந்து போகும்படியாய் நம்ம வாழ்க்கையில பல பாவ இச்சைகள், பாவ சோதனைகள், இல்லாவிட்டால் ஆண்டவரை விட்டு தூரம் பிரிக்கக்கூடிய காரியங்கள், வேண்டாத உலக காரியங்கள். இன்னைக்கு உலகம் பொல்லாததை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள் பாருங்க, கஞ்சா அடிக்கிறதிலும், சிகரெட்டு, குடி, இப்படி பலதரப்பட்ட பாவ வாழ்க்கைகள், விபச்சார பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள் ரோட்ல போக முடியல, எவ்வளவு பயங்கரமான காரியங்களை நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். இப்படி எல்லாம் கொடுத்து ஜனங்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி பிசாசானவன் தடை பண்ணுகிறான். ஆனால் இந்த தடைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைக்கு செய்தி. ஹல்லேலூயா! தடைகள் வருது, அது சகஜம், நம்ம வாழ்க்கையில தடைகள் வரதான் செய்யும். ஆனா இந்த தடைகளை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, முதலாவது சாபத்தீடான காரியத்தை நம்மை விட்டு விலக்க வேண்டும். எது எது நம்ம வாழ்க்கையில சாபமா இருக்குதோ அதை நம்ம வீட்டில் இருந்தோம், நம்ம மனசுல இருந்தோம், நம்ம என்ன பண்ணணும்? விலக்க வேண்டும். வாசிப்போம் யோசுவா 6:17. வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தினாலே ஏதாவது
கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேலின் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் எரிகோ கோட்டை என்ன பண்றாரு? ஆண்டவர் அதாவது 7 நாள் சுற்றி வர சொல்றாரு, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர சொல்றாரு. ஆனா இப்படி சுற்றி வந்து அந்த அலங்க என்ன பண்ணப்படுது? இடிக்கப்படுது இல்ல, எரிகோ கோட்டை இடிக்கப்படுது. ஆனா எரிகோ கோட்டை இடிச்சு சாம்பலாகும் போது ஆண்டவர் சொல்றார், அங்க இருக்கிற வேசியான ராகாபை தவிர, அவ கூட இருக்கிறவர்களை தவிர, ஏன்னா அவன் வந்து வேவு பார்க்க போகும்போது அவ 2 பேரை மறைச்சு வைத்தாள், அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா இறக்கி விட்டுட்டா. ஸோ அவளுக்காக அவ குடும்பத்தை என்ன பண்ணணும்? அழிக்க வேண்டாம், எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒண்ணு கூட எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுல ஒரு நபர் என்ன பண்றான்? எடுத்து வைத்துக் கொள்கிறான், அதாவது சாபத்தீடான காரியங்களை. ஆனா யாருக்குமே தெரியல. அடுத்து ஒரு ஆயி பட்டணத்துக்கு அடுத்த அதிகாரத்துல என்ன பண்றாங்க? ஆயி பட்டணத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சின்ன பட்டணம். ஆனா அந்த சின்ன பட்டணத்துல ஒரு 3000 பேர் இருந்தா போதும், 3000 பேர் அனுப்புறாங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்க? பெலிஸ்தருக்கு முன்னால் அவங்க தோற்கடிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதுல பாத்தீங்கன்னா ஆயி மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி வீழ்த்தினார்கள். இப்போ ஆயி பட்டணத்துக்கு நேரா போறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தோற்கடிக்கப்பட்டு முதுகு காட்டி திரும்பி வராங்க. இப்போ வந்த உடனே இந்த யோசுவா வழி நடத்தின யோசுவாக்கு என்ன இருக்கு? கலக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு ஒரு சபையை நடத்தும் பொழுது சபையில் உள்ள ஜனங்கள், அதாவது வெவ்வேறு கோணத்துல போனா சபை மேய்ப்பனுக்கு என்ன வரும்? பலி வரும், வேதனை வரும். ஹல்லேலூயா. யோசுவா அப்படிதான் என்ன பண்றாரு? முகங்குப்புற விழுந்து அழ ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே ஏன்பா நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த யோசுவா கூட மூப்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க? அங்க உட்கார்ந்து இருக்காங்க அழுது கொண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதாவது 7, 11, 12ல நீ ஏன்பா அழுவுற? அதாவது 10ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்து, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பட்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும். பாருங்க, சாபத்தீடானதும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. அதுல சொல்லிட்டு, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாபத்தீடான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எது இருக்கு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம போய் எங்கேயும் கொள்ளையடிச்சிட்டு வந்து வீட்டில் நம்ம பதுக்கி வைக்கல, ஆனாலும் நம்ம வாழ்க்கையில சாபத்தீடான காரியம் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமே சாபத்தீடான காரியம்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், காலேஜில் படிக்கலாம், இல்லை ஸ்கூல்ல படிக்கலாம். ஆனா இன்றைக்கு அதாவது படைக்கப்பட்ட காரியங்களை நம்ம சாப்பிட்றது ஒரு சாபத்தீடான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியல. என்ன பண்றாங்க? ஊரோட ஒத்து வாழணும். ஹல்லேலூயா. அதனால அவங்க பொங்கல் கொண்டு வந்தா அதை சாப்பிட்றது, இல்லைன்னா தீபாவளிக்கு பலகாரம், இப்படி எதையாவது என்ன பண்றாங்க? படைத்ததை வாங்கி புசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது சாபம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் பாருங்க, அதாவது யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க செத்து பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், இல்லாட்டா அவங்க தூர தேசத்துக்கு போயிருக்கலாம். அது ஒரு சின்ன பொருளாக தான் இருக்கலாம். ஒருவேளை என்ன சொல்றது, ஒரு சின்ன போட்டோவோ இல்லை எதுவோ இருக்கலாம். ஆனால் அதை ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி அது கிழிஞ்சி போகிற சூழ்நிலையில கூட அதுக்கு பின்னால் ஒட்டு போட்டு அதெல்லாம் வச்சிங்கன்னா சாபத்தீடான காரியம். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரர்கள், செத்து போன ஊழியக்காரர்கள் போட்டோவை வச்சுக்கிட்டு
அவர்கிட்ட ஜெபிக்க, அதாவது பேசுறதோ அப்படி பண்ணாலும் அது சாபத்தீடான காரியம் தான். ஹல்லேலூயா. சிலர் ஊழியக்காரர்கள் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஐயோ அவர் எவ்வளோ நல்லா இருந்தார், எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணார். இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் தான். செத்துட்ட பிறகு அந்த போட்டோலாம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏன்னு சொன்னா இப்படி நிறைய பேர் ஊழியக்காரர்கள் போட்டோவை கூட பெரிய சைஸ்ல போட்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஏன்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு ஜெபிக்கிற ஒரு நபர் இருக்கிறாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை போல கூட போட்டோ வீட்டில் வைக்காதீங்க. ஏன்னு சொன்னா அந்த போட்டோவை நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக ஏவி விடுகிற ஏவல் ஆவி அது தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கும். அது ஏசாமி படமா இருந்தாலும் அதுலேயும் போய் உட்காரும். ஏசாமி படத்துக்குள்ள இல்லையே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு ஒரு போட்டோல அவர் அடங்கி உட்காருவாரா? இல்லை உங்க மணி பர்ஸில் வச்சிருக்கிற போட்டோல அவர் உட்கார்ந்துருப்பாரா? உட்கார்ந்திருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்றாரு. இந்த ஆலயத்தை நீ கெடுத்தேன்னா நான் உனக்கு கெடுத்து போடுவேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இந்த ஆலயத்தை நம்ம எப்படி வைக்கணும்? பரிசுத்தமாய் வைக்கணும். அப்ப நம்ம கண்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்ம கரங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மனைவி இருக்கும்போது இன்னொருத்திய கையை தொட்டிங்க, ஆண்டவர் அந்த தொட்ட கைக்கு நான் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. கணவன் இருக்கும்போது இன்னொருத்தர் கூட நீங்க ரகசியமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை அருவருக்கிறார். இதெல்லாம் சாபம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாபத்தீடானதை உங்க நடுவில் இருந்து நீக்காட்டா நான் உங்களுக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே எனக்குள்ள வாங்கன்னா அவர் எப்படிங்க வருவாரு? வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சொன்னது போல ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னால என்ன பண்ணணும்? அதாவது பரிசுத்த வாரம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வாரம் பரிசுத்த வாரம். அப்போ நிறைய மீட்டிங்லாம் நிறைய சர்ச்சில் வைப்பாங்க. ஏன்? அந்த ஒரு வாரத்தில் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு சடங்காச்சாரமான காரியம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தம் ஆகணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னா இந்த அசுத்தம் நிறைஞ்ச உலகத்தில் தான் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அசுத்தம் தான். அதுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு பரிசெய்யற மாதிரி போக முடியுமா? போக முடியாது. கண்ணை மூடிட்டு போனால் ரோட்டில் என்ன பண்ணணும்? முட்டிக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கண்களால் பாவம் செய்யாதபடி சில காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் அசுத்தமான காரியங்கள் நடக்கும்போது அது ஒரு செகண்ட் நம்ம எதேச்சியா பார்த்தாலும் திரும்பி நின்று அதை நீ திரும்பி பார்த்தேன்னா அது ஆண்டவர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இந்த கால வேளையில் ஆண்டவர் பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் அன்பை அறிந்த நீங்க என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படி அழும்போது ஆண்டவர் சொல்றார், நீ அசுத்தமானதை எடுக்காட்டா, சாபத்தீடானதை எடுக்காட்டா உங்க கூட இருக்க மாட்டேன், உங்க கூட வரமாட்டேன்றார். உடனே என்ன பண்றாங்க? சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அவங்க அதாவது எல்லாத்தையும் பேர்லாம் போட்டு பார்க்கும்போது ஆகான் என்கிற ஒரு மகன் மீது அந்த சீட்டு விழுது. உடனே அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன பண்றாங்க? நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வாசிப்போமா? 20:21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இந்த பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 2 வெள்ளிச் செங்கலையும் 50 செங்கல் நிறையான ஒரு பொற்பாதத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக் கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தை காட்டி மூடி கொண்டு உடைத்திருக்கிறது, வெள்ளி அணிகளில் இருக்கிறது என்றான். பாருங்க, இதுல போய் பாருங்க, ரொம்ப பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம், எல்லாம் அழிந்து போற காரியம். இதை என்ன பண்ணிட்டான்? கூடாரத்தின் நடுவில் போய் மறைத்து வைத்து கொண்டான். இன்னைக்கு அதாவது கணவனுக்கு தெரியாம ஏதாவது மறைச்சு வீட்டில் வச்சிருக்கிறீங்களா? எடுத்து என்ன பண்ணுங்க? தூக்கி கீழே போடுங்க. அதே போல மனைவிக்கு தெரியாம ஒருவேளை வீட்டில் வச்சிருக்கலாம், இல்லை செல்போனில் வச்சிருக்கலாம். தூக்கி என்ன பண்ணுங்க? செல்போன்லேருந்து அதை டெலீட் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
அது ஒருவேளை மனுஷர்களாக இருக்கலாம், இல்லை வேண்டாத காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்கள் செல்ஃபோன்லேருந்து வெளியே போகணும். ஹல்லேலூயா. வேண்டாத நபர்களுடைய ஃபோட்டோவோ வேண்டாத நபர்களுடைய பெயரோ உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடாது. தவறான முறையில் பயன்படுத்துகிற ஒரு நபருடைய பெயர் கூட உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடாது. தயவுசெய்து அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. வாலிப பிள்ளைகளையும் சொல்கிறேன், ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பையன் பேரை பொண்ணாக மாற்றி நான் இந்த பொண்ணு கூட தான் பேசுகிறேன், நீங்கள் ஒருவேளை அம்மாவை ஏமாற்றிடலாம், ஆனால் ஏசப்பாவை ஏமாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் மாட்டிக்குவீங்க. அதனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட கேட்டகரியில் யாராவது இருந்தால் தயவுசெய்து அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. சாபத்தீடானது உங்கள் நடுவுலேருந்து எடுக்காட்டா நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவன் ஒத்துக்கொண்ட உடனே இவனை என்ன பண்ணுறாங்க, இவனை மட்டும் இல்லை, இவன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிற்க வச்சு கல்லெறிஞ்சே கொன்னுட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நிறைய கற்குவியலை நம்ம ரோட்டில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எவ்வளோ ஒரு பயங்கரமான தேவனாக இருந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மன்னித்து கொண்டே போகிறார். எவ்வளோ தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னித்து கொண்டே போகிறதுக்கு காரணம் கிருபையின் காலம். ஆனாலும் ஒரு நாள் அந்த கிருபையை ஆண்டவர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. அடுத்தது சாபத்தீடானதை எடுத்து போடணும். ரெண்டாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வர தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெப வாழ்க்கை மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, பிரதர்ஸ் ஆனாலும் சரி, என் மனைவி ஜெபிக்கிறா இல்லை, மனைவி ஜெபிச்சா அவங்க தான் போக முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பிரதர்ஸும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அதாவது சகோதரர்கள் என்னன்னா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதே கிடையாது. ஏசு யாருங்க, சகோதரர் தானே. ஏசு ஜெபம் பண்ணாரா இல்லையா? வாசிப்போமா. மார்க் 1:35. மார்க் 1:35 சீக்கிரம் வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, அதிகாலையில் என்ன பண்றாரு, எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேலை செய்யாமல் இருந்தாரா? அவங்க அப்பா தச்சு வேலையை செய்தார்ல, அவருக்கு உதவி செய்தார்ல ஆண்டவர், அவருக்கு உதவி செய்தார். வீட்டில் அவரும் ஒரு மனுஷனை போல தான் இந்த பூமியில் வந்து பிறந்து வளர்ந்தார்ல, அவருக்கு பாடுகள் இருந்திருக்கும். அவரும் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார்ல. ஊழியம் செய்யும்போது சிலர் சொல்கிறாங்க, நினைப்பாங்க ஊழியம் செய்கிறாங்க இவங்களுக்கு என்ன இல்லை, ஊழியம் செய்யும்போது அநேக வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். பாருங்க, உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்கன்னா அந்த 2 பிள்ளைங்களை பற்றி தான் உங்களுக்கு கவலை இருக்கும். ஆனால் ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு சபையில் எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள குறித்தான ஒரு கவலை இருக்கும். ஒரு ஆடு இந்த பக்கம் போனால் ஆண்டவரே இவங்க என்னப்பா மாற மாட்டுறாங்களே கண்ணீர் வடிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாவது அவங்கள பரிசுத்தப்படுத்தி ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய ரகசிய வருகையில் நம்ம எல்லாரும் எதிர்கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல இயேசு ஊழியம் செய்தார். நிறைய டயர்டு இருக்கும் பாருங்க, நாங்களும் ஊழியம் செய்கிறோம், டயர்டு இருக்க தான் செய்யும். ஆனாலும் அந்த காலையில் தேவ சமூகத்தில் உட்காராட்டா எதையோ இழந்தது போல இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்களுக்கு எப்படி டைமோ, ஒருவேளை முடிஞ்சவங்க 3 மணி 4 மணி எழும்பலாம், முடியாதவங்க 5 மணி, ஏன் இல்லைன்னா 6 மணி கூட எழும்புங்க. இல்லை அதுக்கும் லேட்டானாலும் எழுந்த உடனே தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிங்க. ஒரு 1/2 ஹவராவது ஆண்டவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. தசம பாகம் எவ்வளோ தெரியுமா? 2 மணி நேரம் 40 நிமிஷம், இல்லை 24 மணி நேரம். அப்படியே நீங்கள் ஒரே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். நம்ம மற்ற கணக்கெல்லாம் போட வேணாம், ஈஸியான கணக்கு போட்டால் எவ்வளோ கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிடம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோமான்னு சற்று யோசித்து பாருங்க. எப்படி தடைகள் உடையும், எப்படி தடைகள் மாறும். நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் வேலையில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் ஜெபித்தார், நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதனால சகோதரர்கள் விதிவிலக்கே கிடையாது, காலையில எழுந்து ஜெபிக்கணும். சிலர் சொல்லலாம், நாங்களாம் வேலைக்கு போறோம், வேலையில கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படிலாம் சொல்லிக்குவீங்க, நல்லது. ஆனா வீட்டில் இருக்கவங்கலாம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்களை காட்டிலும் அவங்க அதிக வேலை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் செய்கிறீங்க, போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கொடுக்குற வேலையை சீட்டை தேய்ச்சிட்டு வந்துடுறீங்க உட்காந்து. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. சகோதரிகள் காலையில் எழுந்தா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டணும், அதுங்களை கிளப்பணும், தலை வாரணும், மறுபடி அவங்களுக்கு மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. என்னதான் உடம்பு முடியலனாலும் கிச்சனில் மனைவிமார் நிற்காம வேலை ஆகுதா? நீங்கள் என்னைக்காவது நிற்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லைல்ல. ஏதாவது மாத்திரை மருந்து என்னத்தையா தின்னுட்டு அவங்க தான் நிற்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு சகோதரிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு 4வது வாரம் சகோதரிகள் கூட்டம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் உண்மையாக நடக்கிறதா நான் சொல்கிறேன். ஏன்னா நீ உங்கள் சகோதரிகள் கிச்சனுக்கு போகாமல் உங்களுக்கு தட்டில் சாப்பாடு வராது. வாங்குற நோட்டு, கரன்சி நோட்டை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ஹல்லேலூயா. அதனால் வீட்டுக்கு மனைவின்றவ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மனைவி வேலைக்காரி கிடையாது, லைஃப் பார்ட்னராக வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால் கட்டாயம் பிரதர்ஸ் என்ன பண்ணணும்? காலையில் எழுந்து ஜெபிக்கணும். இங்கே வரவங்க சில பேர்லாம் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லாருமே ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபத்தை தொடங்குங்க. அடுத்தது குடும்ப ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்ப ஜெபம் வாசிப்போமா? மத்தேயு 18:19. மத்தேயு 18:19. இந்த இருவர் ஒரு மனம் பூமியில் யாருங்க? இருவர் ஒரு மனம். நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க சில பேர், எனக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்டு. அது என்னங்க திக்கு ஃப்ரெண்டு? இல்லை லைட்டு ஃப்ரெண்டு. பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எல்லாம் படித்து வச்சுருக்குறாங்க இல்லை? அப்போ திக்கு ஃப்ரெண்டு கூட ஒரு மனம் இருக்காது. நீங்கள் என்ன தான் திக்கு ஃப்ரெண்டாக இருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட அவளை காட்டியில் நான் 5 மார்க்கு கூட தான் வாங்கணும்னு நினைப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன வேணால் பாருங்கள், நல்லா படிங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸு, நகமும் சதையும்னு சொல்லிக்கலாம். ஆனால் எக்ஸாமில் வரும்போது பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அவளை காட்டில் நான் என்ன பண்ணியிருந்தோம்? இந்த +2ல் இல்லை 10th 11th இல்லை, அவளை காட்டிலும் நான் தான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டாக வரணும். அவளை காட்டில் நான் தான் என்ன பண்ணிடணும்? நிறைய மார்க் எடுக்கணும். அந்த மனசு இருக்கா? எங்கே ஒரு மனம் இருக்கும்? ஆனால் ஒரு மனம் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? கணவன் மனைவி கிட்ட தான் ஒரு மனம் இருக்குது. ஹல்லேலூயா. இதை நம்ப முடியலல்ல. என்னங்க ஒரு மனம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? நான் ஒன்று சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் ஒன்று சொல்லுவார், எங்கள் வீட்டுக்கார் சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு மனம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஒரு மனம் என்னதான் பகை இருக்கட்டுமே அப்படியே உருகி போய் அவங்களுக்கு பணிவிட செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? சகோதரிகள் நல்லா படட்டும், நல்லா வேணும் அப்படின்னு சொல்வீங்களா? இல்லை. பாருங்க, இந்த வேதாகமத்தில் ஒரு மனம் பட்டது யாரு? அப்போஸ்தலர். வாசிப்போமா? 5ஆம் அதிகாரம் 9-10. அப்போஸ்தலர் 5:9-10. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஹல்லேலூயா. யார் போய் ஒருமனப்படுறாங்க? அனனியால் சப்பீரா 2 பேரும் போறாங்க. முதல்ல அனனியா போறான். என்ன சொல்றான்? நிலத்தை உலகத்தான் வித்தியா? ஆமா. உடனே அந்த பேதுரு என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொல்ல உனக்கு எவ்வளோ துணிகரான்றாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவன் விழுந்து செத்துறான். அடுத்து சபிரால் வரா, மனைவி. 3 மணி நேரம் கழிச்சு வரா. வந்துட்டு அவனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியாது. கேட்குறாரு, நிலத்தை உலகு தான் வைத்தீங்களா? ஆமாம். அவளும் அந்த இடத்துல சுருண்டுறா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்போ ஒரு மனம் எங்கே தெரியுமா? கணவன் மனைவி கிட்ட தான் ஒரு மனம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ குடும்ப ஜபம் என்பது ஒரு மனம் கொண்டு என்ன பண்ணணும்? ஃபேமிலி ப்ரேயர் கட்டாயம் பண்ணணும். யார் யார் நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலையோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம அதிகாலையில் ஜெபிக்கணும். 2வது ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். ஒருவேளை வீட்டுக்காரர் லேட்டாக வந்துட்டா
பிள்ளைங்களை வைத்து நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்தால், அவர் லேட்டாக வந்தால் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கை கோத்து என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தனி ஜெபம், அதாவது நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கிறோம்ல, ஒரு 4 பேராவது இருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பிள்ளைங்க 2 பேர்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேச முடியாது. திறந்து பேச முடியுமா? இப்போ வீட்டுக்காரர் இருக்கிறாரு, சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காரர் இருக்கும் போதே ஜெபம் பண்ண சொன்னால் சில இதெல்லாம் முழுங்கி தான் பண்ணுவீங்க. ஏன்? அவர் கேட்டுருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ தனி ஜெபம்னா யாருமே கூட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாருமே இல்லாமல் எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்க தனித்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்த ஒரு நபர் தான் யாக்கோபு. வாசிப்போமா? யாதியா 32:24. யாக்கோபு தீவி கட்டித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிகாலும் அவனோடே போராடி. சரி, இதுல 22ஆம் வசனத்துல ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து எல்லாரையும் அனுப்பிட்டான். அனுப்பிட்டு தனித்து ஜெபம் பண்றான். ராகேல ரொம்ப நேசித்தான். அந்த ராகேல கூட வச்சுக்கல, அவளையும் போய் அனுப்பிட்டான். எல்லாரையும் அனுப்பிட்டு தனியாக ஜெபிக்கிறான். அப்போ இன்னைக்கு தனி ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அதனால நம்ம கூடி ஜெபிக்கணும், குழுவாக ஜெபிக்கணும், ஆனால் ஃபேமிலி ஜெபம் பண்ணணும், அதிகாலையில் ஜெபிக்கணும். தனித்து ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்கள் தடைகள் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அப்போ தான் தெரியும் நீங்கள் என்ன வேதனையில் இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது நம்ம அழுது ஜெபிக்க முடியாது. ஆனால் ஏசப்பாவும் நீங்களும் மட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அழுது ஜெபிக்க முடியும். அப்போ நமக்கு தனி ஜெபம் ரொம்ப அவசியம், தடைகள் மாறுவதற்கு. அடுத்தது வேத தியானம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் என்ன பண்றோம், பைபிளை தேடுவோம். ஹல்லேலூயா. பைபிளை தேடி தூசி தட்டி எடுத்துட்டு வருவோம். இல்லை, அது தூசி கூட அடைஞ்சு போயிருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன். இல்லை, எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு கண்காட்சியில், அதாவது 2 பைபிளில் நிறையா இருக்குது, அதில் 2 பைபிள் இருக்குது. அப்போ பாருங்க, அந்த பைபிள் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுது, அதாவது எங்கள் எஜமான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பைபிள் இன்னொரு பைபிள் கேட்குது, ஏன்பா அப்படி சொல்கிற? எங்கள் எஜமான் ரொம்ப ரொம்ப நல்லவர். கல்யாணத்துக்கு அவங்க ஒய்ஃபு கொடுத்த அந்த பைபிளை இன்னும் புதுசாக வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, புதுசாக வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரை பீரோவில் வச்சது தான், கல்யாணம் ஆகி போன உடனே பீரோக்குள்ளே வச்சது இன்ன வரைக்கும் என்னைய தொடலை. பாரு, நான் எவ்வளோ புத்தம் புதுசாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தோம். இன்னொரு பைபிள் சொல்லித்தான், எங்கள் எஜமானும் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்னை தேடுவார், மற்ற நாள் என்னை தேடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை எங்கே தேடுவார். தேடி அதை கண்டுபிடிச்சி மேலே தூசி தட்டி அதையும் ஒரு பேக்குக்குள்ளே வச்சு ஒரு கேரி பேக்கில் வச்சு மறைச்சி கொண்டு வருவார். பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கம். ஹல்லேலூயா. எங்கள் எஜமான் ரொம்ப நல்லவர் பாரு, நான் கூட நல்லா இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு பைபிள் சொல்லிச்சான், எங்கள் எஜமான் ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படின்னு. ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு அந்த 2 பைபிளும் கேட்டப்போ அப்போ அந்த பைபிள் சொல்லிச்சான், இல்லை, எங்கள் எஜமான் ரொம்ப என்னை எடுத்து யூஸ் பண்ணுவார், டெய்லி என்னை பார்க்காம வெளியே போக மாட்டார், என்னை அதில் வாசிப்பார், அதுவும் வாசித்தா கூட பரவாயில்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு மேலே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார், கோடு பேனா வச்சு கோடு போடுவாரா, என் உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படின்னுச்சான் அந்த பைபிள். அப்புறம் சொல்லிச்சான், அது உடம்பு வலிச்சா கூட பரவாயில்ல,
வாசித்துட்டே இருப்பாரு. அவர் இருதயத்தை தொட்ட வசனம் வந்துட்டா அப்படியே மலமளன்னு கண்ணுல மாலையா தண்ணி ஒழுவும். அப்படியே இந்த பைபிள்ல என் மேல ஊத்தும். அதையெல்லாம் நனைஞ்சி நான் நொந்து நூடுல்ஸா இருக்கிறேன் பாரு, என்னை பாரு எப்படி இருக்கிற பாரு காமிச்சுதான். ஹல்லேலூயா. பாருங்க, புத்தம் புதுசா பைபிள் வச்சிருக்கிறீங்களா, இதை மாதிரி வச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு பொருளை அடிக்கடி யூஸ் பண்ணணும்னா அது என்ன ஆயிரும், பழசாயிரம்ல. அப்போ யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற பைபிள்லாம் புதுசாக இருக்கும். இப்போ எல்லார் கையிலையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யார் கையில் புத்தம் புதுசாக இருக்குதோ அவங்க என்ன பண்ணல, தொடலை. ஆனால் சில பேர் 2 பைபிள் வச்சுருப்பாங்க. ஒன்று வெளியில் கொண்டு வர்றதுக்கு, இன்னொன்று டெய்லி யூஸுக்கு. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், இதமாக தான் இருக்கும். ஆனால் நானும் வச்சுருக்கிறேன். தனியாக படிக்கிறதுக்கு இன்னொரு பைபிள். ஏன்னா அது அப்படியே கிளியக்கூடாது, பத்திரமா இருக்கணும் அப்படின்னு பொத்தி படிப்போம் இல்லை. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேடிக்கையாய் சொன்னாலும் டெய்லி பைபிளை எடுத்து வாசிக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற இடத்துல அப்படியே பைபிளை போட்டுருவாங்க. எவ்வளோ மரியாதை இல்லை அந்த பைபிளுக்கு. அல்லேலூயா. 4 பேர் நடக்கிற இடத்துல இப்படி போயிட்டு வர இடத்துல பைபிளை என்ன பண்ணக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த பைபிளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இப்போ அந்த பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும். வாசிப்போமா? லூக்கா 24:30. லூக்கா 24:30. அவர்களுடைய அவர் கட்டியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஓகே, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் லூக்கா 24:30 பார்த்தீங்கன்னா அப்பம் பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டார். ஆனால் ஆண்டவர் இருக்கும்போது சொன்னார், நான் உயிரோட எழும்புவேன் எல்லாம் சொன்னார். ஆனால் சீஷர்கள் மறந்துட்டு இப்போ எங்கே போகிறாங்க, எம்மாவூருக்கு போகிறாங்க. 2 சீஷர்கள் பேசிக்கிட்டே போகிறாங்க, ஆண்டவரும் கூட போகிறாரு. ஆனால் இயேசுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வீடு வந்தோடனே இயேசு என்ன பண்ணுறாரு, போகிற மாதிரி போகிறாரு. ஆனால் இல்லை, வாங்க இந்த ராத்திரி எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு கூப்பிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டனால போகிறார். அங்கே போய் அப்பம் பிட்ட உடனே அவங்க கண்கள் திறக்கப்படுதாம். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அப்போ பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்த வழியில போகும்போது அவங்க என்ன பண்றாரு, ஆண்டவர் வசனங்களை சொல்றார். அப்போ சொல்லும்போது வழியில போகும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? அப்போ நம்ம இருதயம் எப்போ கொழுந்து விட்டு எரியும்னா, இந்த வேத வசனத்தை வாசிக்க தான் நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எப்படி? ஐயோ, நம்ம ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அதனால காலையில எழுந்தீங்கன்னா ஆண்டு சமூகத்தில் போய் ஆண்டுகிட்ட பரிசுத்தத்துக்காய் முதலாவது ஜெபம் பண்ணுங்க. நல்லா 2-3 பாட்டு கூட பாடுங்க. பாடிட்டு இந்த வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. வாசிக்கும் போது ஏதோ கதவுக்கு மாதிரி வாசிக்காதீங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தோடு என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, இந்த கால வேளையில என் கூட பேசுங்கன்னு வாசிங்க. அதுல ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களோட நிச்சயமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேத வசனத்தை உள்ள போக போக நமக்குள்ள அந்த ஆவி கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேத வசனம் நமக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு பூஸ்ட் போல இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க, சில நேரம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஆனா பைபிளை எடுத்து படிச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரத்துல உங்க டயர்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஆனா படிக்க விடாது பிசாசு. ஆனா கட்டாயம் படிச்சு பாருங்க, உங்க பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ வேத வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது, ஏன் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கையில எல்லார் கையிலையும் வேதம் இருக்குல்ல, வசனம் இருக்குல்ல, நம்ம என்ன பண்றோம், யாருக்கோ எழுதி கொடுத்துருக்காங்க, யாரோ படிச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு எவ்வளோ நாள் படிக்காம இருக்கிறோம்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணுங்க, அதுல தான் பிரேயர் வாரியர்ல என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கணும். உண்மையிலே சகோதரிகள் கொடுத்து வைத்தவர்கள், ஒழுங்கா போடுற ஆட்களே சகோதரிகள் தான். 3 அதிகாரம் படிக்கிறாங்க. எவ்வளோ வேலை மத்தியில்
3 அதிகாரம், சில அதிகாரம்லாம் பார்த்தா 70 75 எல்லாம் இருக்கும். ஆனாலும் கஷ்டப்பட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ளே போடணும். அது வேற ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் வேறு. ஸோ அதனால் நைட்டு 12 மணிக்கெல்லாம் கூட சில சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. 2 வசனம் பார்க்காம ஒப்பிக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. அதே போல் சகோதரர் மத்தியிலையும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ வேதத்தின் மகத்துவங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அபியாசப்படுத்தணும். 2வது ஓசியா 4:6 வாசிமா. ஓசியா 4:6. நீ ஜனங்கள் அறிவில்லாமை நான் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியமாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ நீங்க வேதத்தை படிக்கலைன்னா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவேன்னு சொல்றார். அதனாலாவது வேதத்தை படிங்க. அடுத்தது ஆமோஸ் 8:11 கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும்னு போட்டிருக்கு. அதனால இந்த பைபிள்லாம் நம்ம கிட்ட இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வேத வசனத்தை படித்து நம் இருதயத்துக்குள் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 119 174 வாசி. சங்கீதம் 119 174. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று சொல்லி. அதே போல சங்கீதம் 119 165 வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தடைகள் நீங்கணுமா? இந்த வேத வசனத்தை என்ன பண்ணணும், நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும், நம் வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்ம நினைக்காத நாளில் ஆண்டவர் என்ன பண்ண போறார், இயேசு வரப்போகிறார். நம்ம என்ன பண்ணணும், அதற்கு ஆயத்தமா நம்ம இருக்கணும், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம வேத அறிவு நமக்கு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால இந்த நாளில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கணும்னா, முதலாவது சாபத்தீடானதை எடுத்து போடுங்க, 2வது ஜெபிங்க, 3வது வேதத்தை வாசிங்க, 4வது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. ரீபா கபா ரபோலியா தியா ரபோலா ரிவேக்கரபா. அப்பா, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்க தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. ரியா கமன் ஷல்பியோத நைக்கரபா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையட்டும், தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, மாந்திரீகத்தினால எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்கப்பா. எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்து வைத்திருக்கிற மாந்திரிக தகடுகள் அக்கினியால் எரியட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே, இந்த மாந்திரிகத்தின் நிமித்தம் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாதபடி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் விடுதலையை கட்டளையிடுவீராக
ஆண்டவரே. ரிபா ரபோல் யாக்கரபா தீரபா கரபா. இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் நிமித்தம் அநேகர் தலைகுனிந்து இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த தலைகுனிவுகளை எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கிரீடமா இருக்கட்டும் ஆண்டவரே. ரீஷா பாலா ரதிபா ரபோலியா கர்பியா ரைக்கரபா. வேலை ஸ்தலத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைகுனிவுகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. உங்க கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. வேலையில உம்முடைய பிள்ளைகளை உயர்த்த முடியாதபடிக்கு ஆண்டவரே என்னென்ன மாந்திரிக காரியங்களை செய்யறாங்களோ எல்லாத்தையும் நஷ்டனாக இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்ட உடைக்கிறேன் ஆண்டவரே. ரீபா ரதிபா சம் ரீகோத நைக்கரபா. ராஜாக்களை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துவேன் சொன்னீங்களேப்பா அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்த எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. +2 10th ஆண்டவரே, +1 எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்கேஜில இருந்து ஆண்டவரே 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எழுதுற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. விசேஷித்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. தேவனே 10th +1 +2 எழுதி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்க கொடுங்க ஏசப்பா. திருத்துறவங்க கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உங்க பார்வையில கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற வந்த எல்லாரையும் ஆண்டவரே அப்பா குடும்பமாய் தனியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.